என்னைய தலை வச்சிருக்க? பந்தல்ல பாவக்காய் கூடி பண்ண மாதிரி. இனிமே என் பார்பர் ஷாப்புக்கு நீ வர்றதுன்னா உன் செலவுல சீப் ஆயிட்டு வரேன். திரும்ப சின்ன கண்ணு, உங்ககிட்ட வேலைக்கு ஒரு பையனை சேர்க்கறதா சொன்னல, அவன் வந்தான். சேர்த்துக்கப்பா. ஆமாண்ணே, ஒரு வேலை போட்டு கொடுங்க, உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன். பின்ன கைக்கா செருப்பு போடுவாங்க. இந்த ரூல் எல்லாம் பேசாத. இதுக்கு முன்னால எங்க இருந்த? திருப்பதி, திருத்தணி, பழனிலங்க. அங்க என்ன பண்ண? ஸ்டெப் கட்டிங் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அங்க எதுல ஸ்டெப் கட்டிங்? ஒரே டைப் கட்டிங் தானே? அது இல்லங்க, 3 கோயிலும் மலை மேல தானே இருக்கு. அங்க போகும்போது ஸ்டெப்ல தானே போகணும். அந்த ஸ்டெப்ல உட்காந்து கட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓ ஸ்டெப் கட்டிங் அப்படியா? இங்க அப்படி இல்ல. கொஞ்சம் மண்டையில மசுறு விட்டு வெட்டணும், இல்லன்னா ஒன்ன வெட்டி போடுவாங்க. பழகுனா 2-3 நாள்ல சரியா போயிடுது. இது என்ன உழவு மாடா பழகிக்கிறதுக்கு? என்ன இருந்தாலும் உங்க ஆளு தானே. ஓ இது நம்ம ஆளா? சரி, உன் குடும்பத்தை பத்தி சொல்லு. எப்படிப்பட்ட குடும்பம்? எங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லலாமுங்க. எப்படி? எங்க அப்பா காவேரியில குதிச்சு தண்ணிக்குள்ள மொங்கி 3 அவர் கழிச்சு வெளியில வந்தாருங்க. எங்க குடும்பத்தோட தம்மு எப்படிங்க? எங்க அப்பா கிருஷ்ணா நதியில குதிச்சு 3 வருஷம் ஆச்சு, இன்னும் வெளியே வரல. அப்ப எங்க குடும்பத்து தம்மு எப்படி? அநேகமா கிருஷ்ணா நதி சென்னைக்கு வரும்போது அப்ப வருவார். அடேங்கப்பா, அப்பவா? எப்பவா இருந்தா என்னடா, அப்ப வருவார். அண்ணே, உங்க கடையில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன்னு. கொடுக்குறேன். என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க முடியாத அளவுக்கு நீ ஏதாவது பண்ணிட்டு போயிடாத. எதுவா இருந்தாலும் முன்ன கூடிய பேசிக்கிறது நல்லதுப்பா. தொழில கத்திட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவியா? கடைக்கு முன்னால மறியல், கல்லெடுத்து தெரியுது. ஐயோ, உண்ணாவிரதம். அது எனக்கு தெரியவே தெரியாது. வர்ற கஸ்டமர் கிட்ட கைய புடிச்சு கழுத்தமிட்டு சுளுக்கு எடுத்து காசு வாங்கிட்டு ஏத்தாப்படியே கடை வைப்பியா? ஐயோ, அது துரோகம்ங்க. வையி, கொஞ்சம் தள்ளி வையி. எதிர்த்தாப்படியே வச்ச இங்கிருந்தே கத்தி எறிஞ்சு உன் தலை எடுத்துருவேன். என்னடா அது ட்ரெஸ்? சரி அழுகாத, வேற ட்ரெஸ் போட்டு வந்து கீழே சிந்துற முடியெல்லாம் அள்ளி போடு. உங்களை மறக்கவே மாட்டேங்க. கையேடு, அப்படியே ரொம்ப குறுகாத போ. டிரைவர், வண்டி நிறுத்துப்பா. வணக்கங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வெளியூர். டாக்டர் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சா கொஞ்சம் இறக்கி விடுறீங்களா? அம்மா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். வாமா. அம்மா, வண்டி நிறுத்த சொல்லுங்க, டாக்டர் வீடு வந்துருச்சு. டிரைவர், வண்டி நிறுத்துப்பா. ரொம்ப நன்றிமா. எனக்கு டிரைவர், வண்டி நிறுத்து. சார் ப்ளீஸ் சார். சார், எங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ்னு போன் வந்துச்சு. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, கொஞ்சம் ட்ராப் பண்றீங்களா? உட்காரு. என்னங்கப்பா, எப்படி ஓடி வரீங்க? என்ன விஷயம்? எங்க முதலாளி நெக்லஸ் திருடிட்டு வந்தாங்க சார். யாரு? இந்த பொண்ணா? ஏமா டிரைவர், அந்த பொண்ணு சேலை கட்டி ஜட போட்டு சொன்னீங்க, ஆனா இதே முகம் தாங்க. அதுக்குள்ள எப்படியா முடிய வெட்டி புடவைய மாத்த முடியும்? இவங்க என்ன வளர்றாங்க? இதே குரல் தாங்க. எதுக்கு சந்தேகம்? யாராவது பொம்பளைங்க இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் சோதனை பண்ணி பாருங்க. மாமா, இந்த அம்மா சோதிச்சு பார்த்தாச்சு, ஒண்ணுமே இல்லைங்க. நல்லா பாத்துட்டீங்களா? ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணும் இல்ல. அதான் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் அழுத்தி அழுத்தி கேக்குறீங்க. கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு போய் விடுறீங்களா? எங்க? இந்த பக்கம் தான்.
எந்த பக்கமா? ரைட் ரைட் இந்த பக்கமா போங்க. சரி சரி. பாத்து. ஏமா, உன் வீடு இந்த ஊர்ல தான் இருக்கா இல்ல பக்கத்து ஊர்ல இருக்கா? இந்த ஊர் தான். எங்கம்மா? இங்கதான். பூட்டின வீட பார்க்கணும்ல. என்னம்மா நீ என்னன்னு சொல்ற? ஒருவேளை ஹாஸ்பிடல் போயிருந்தாங்கன்னா? அதானே பாரு. சார் இங்கதான் சார். ப்ளீஸ் நிறுத்துங்க நிறுத்துங்க சார். அப்ப நான் புறப்படுறேன். ஐயோ நீங்க போயிட்டா அப்படி? வேற என்ன செய்யணும்? வீடு பூட்டி இருக்கு. அம்மாவை எந்த ஹாஸ்பிடல் கொண்டு போயிருக்காங்களோ தெரியலையே. அக்கம் பக்கத்துல போய் கேட்டு பாரு. உள்ள போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணாதான் தெரியும். அப்போ நீ போய் ஃபோன் பண்ணு. அந்த பொண்ணு நெக்லஸ் தேடும்போது சாவி கீழே விழுந்துருச்சு. இப்ப சாவியை காணுமே சார். அதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க சாவி ஏதாவது இதுக்கு பொருந்துமான்னு பாருங்களேன். ஏன் சாவி எப்படிமா உன் வீட்டுக்கு பிறந்தோம்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்களேன் சார் ப்ளீஸ். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். பரவாயில்லையே, ஏன் சாவி உன் வீட்டுக்கு புரிஞ்சிடுச்சு. தேங்க்ஸ். அப்ப நான் வரேன். இவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போங்களேன். காஃபி? வாங்க சார், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? காஃபி போதும். ஜஸ்ட் a minute. நீங்க சாப்பிடுங்க. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். என்னடி கதவு திறந்திருக்கு? யார் பாணி? நீங்க யாரு? நான் யாரா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட? இந்த வீட்டுக்கு 35 வருஷமா நான் தான் ஒரே ஓனரு. இவளுக்கு ஒரே புருஷன். அப்படியா? உங்க பொண்ணுதான் இதெல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு உள்ள போயிருக்கு. ஏன் பொண்ணா? ஏண்டி எனக்கு தெரியாம வேற ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்க நீ? ஐயோ என்னங்க நீங்க என் மேல அபாடமா பழி சுமத்துறீங்க. இவங்க உங்க வைஃபா? என்ன வேற ஒருத்த முன்னாடி கூட்டு வந்திருக்கேன். இவதான் என் பொண்டாட்டி. இவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு உங்க பொண்ணு சொன்னா? இவளுக்கா? குத்துக்கல்ல மாதிரி இருக்கா. இவளுக்கு உடம்பு சரியில்லை. யோ என் பொண்ணு இவதாயா? அப்போ அந்த பொண்ணு? இன்னொருத்த பொண்ணு. யோ அவ யாரா இருந்தா எனக்கு என்னயா? என் வீட்டுல உட்காந்து என்னைய கேள்வி கேட்டுட்டு இருக்க? உள்ள போயேண்டி. போன் பண்றேன்னு உள்ள போயிருக்கா? போனா? என் வீட்டுல ஏது போனு? யோ அவ யாருன்னு பார்த்துட்டு வந்து உன்னை கவனிக்கிறேன். அடிப்பாவி, டேங்கே தூக்கிட்டு போயிட்டா. இவ்வளவு சுத்தம் ஒரு கேஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதானே. ஏமா இந்த நிலைமையில தனியா வெளியே வரலாமா? இப்படி காலார நடந்தா பிரசவம் சுலபமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான். நடக்கும்போதே பிரசவம் ஆயிட போகுது. சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போ. ஏய் நில்லு. ஏய் சின்ன பொண்ணு, எங்க ஓடுற? என்ன சார், என்ன பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரியா இருக்கு? நானே பிரசவ வலியில போயிட்டு இருக்கேன். ஆமா, உன்னை எங்கேயோ பாத்திருக்கேன். இருக்காது. அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் மோட்டார் பைக்ல. உங்ககிட்ட கைவரிசை காமிச்சிட்டாளா? அவ வேற யாரும் இல்ல சார், என் கூட பிறந்த தங்கச்சி தான். இப்படிதான் சில இடங்கள்ல திருடுறா. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேன்றா. கடவுள் தான் அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அப்படியா? நானே ஒரு வழியை காட்டுறேன். என்ன சத்தம் எக்கு தப்பா வருது? பாத்துருவோம். சின்ன கண்ணு, யார் இந்த சின்ன பையன்? பையனா? எங்க இவன் பையனா? உங்க ஊர்ல எல்லாம் பையங்க இந்த சைஸ்ல தான் இருப்பாங்களா? இவன் கஷ்டப்படுற குடிக்க கஞ்சியிலன்னு வந்தது நாயே. நமக்கு தான் இழகின மனசாச்சா வேலைக்கு வச்சுக்கிட்ட. இப்ப அடக்கமா இருக்கான். போக போக எப்படியோ. என்ன என்ன போய் முன்ன பண்ண தெரியாத ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்பிருவேன். யாரா முன்ன பண்ண தெரியாத ஆளு? இவர் சொன்னா இந்த ஊர்லயே மூச்சு விட மாட்டாங்க. அவ்வளவு செல்வாக்குள்ள மனுஷன். அப்படியா? அப்படின்னா உங்க பேர்ல ரசீர் மன்றம் இருக்கணுமே. என்னை உங்க பக்கம் சேர்த்துக்குங்க. ஏய் வந்துடுறா. மரியாதை இந்த பக்கம் வந்துரு. வந்துடுறா. ஏன்டா இப்படி இருக்கீங்க?
கொஞ்சம் செல்வாக்கு உள்ள ஆள் அறிமுகப்படுத்தினா உடனே போய் ஒட்டிக்குவீங்க. நிக்க இடம் கொடுத்தா உட்கார இடம் கேட்பீங்க. உட்கார இடம் கொடுத்தா உள்ள போய் இருக்கிறவனையும் வெளியே துரத்துவீங்க. உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும்டா. அண்ணே ஏற்கனவே எங்க குடும்பத்தை பத்தி டேய், என் கோபத்தை கிளப்பாத ஐயா. இன்னைக்கு உங்க முன்னால ஒரு குறையே விட போகுது. எங்க அப்பா டேய், உங்க பரம்பரையை ஒழிச்சு காவேரி. பரதேசி போய் அவனை. என்னது அவங்க அப்பா? டேய், நமக்குள்ள வெட்டுக்குத்தாய் போடும். சரி, அவங்க அப்பாவை அடே, நான் வரலப்பா. வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க. கட்டிங்க சேவிங்க. டிஸ்கோவா பிரேக்கா? மைக்கேல் ஜாக்சன் கட்டிங்க, ஜாக்கிஸ்தான் கட்டிங்க, கவாஸ்கர் ஸ்டைலா கபில் தேவ் ஸ்டைலா? ரஜினி ஸ்டைலா, கமல் ஸ்டைலா? அடேங்கப்பா, இவ்வளவு ஸ்டைல வெட்டுவீங்களா? பின்ன எதுக்கு இங்க கூட்டம்? இவனை வச்சு நான் என்ன வித்தியா காட்டுறேன்? வெட்டு அப்படி. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், சிரசுக்கு மசுரே பிரதானம். தொப்பி கழட்டு. நீ எதுக்கியா பார்பர் ஷாப்புக்கு வந்த? இந்த இடத்துக்கு உனக்கு என்னையா சம்பந்தம்? ஸ்டெப் கட்டிங் தான். செப்பனா எப்படி கொத்த சொல்றியா? அப்படியே சிமெண்ட் வச்சு பூசிரு. பார், நீ எல்லாம் பல இடங்கள்ல படுத்து தூங்காத. அரை கிரவுண்ட் இடம் சும்மா இருக்குன்னு பிளாட் கட்டி குடியேறிடுவானுங்க. டேய், இந்திர மேல படங்க. படா வாடா. மண்டையில எங்கட வெட்டுறது? போடா போடா. வாங்க. ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் என் கடைக்கு வந்துதான் ஆகணும். நல்ல ஒரு வெட்டுனே. டேய், கட்டி நீட்டாதரா. அப்புறம் தேர்தல்ல உங்க ஆளு ஜெயிச்சிருவாரா? தேர்தல் வர்ற வரைக்கும் எவையா காத்துக்கிட்டு இருப்பான்? ஒரு இடைத்தேர்தல் வராமலா போகுது, நாங்க ஜெயிச்சுட்டு போறோம். யோ, இடைத்தேர்தல் எப்படியா வரும்? ஜெயிச்ச ஆளுதான் ஸ்ட்ராங்கான ஆளாச்சே. என்னையா சாங்கு? மனிதனுடைய காயத்தை சொல்ல முடியாதுயா. காயத்தை பத்தி அந்த ஆள் சொன்னாக்கா ஏன் கண்ணத்துல காயத்தை போட்டியா? என்ன வெட்டிவிட்டானா? டேய், எருமை பாத்து பண்றா. ஏங்க கத்தி புழங்குற இடத்துல அந்த ஆள் காயங்கயம்னு பேசலாமா? நீங்க சேவிங் பண்ணும்போது இடையில சத்தம் வரக்கூடாது. அப்படி வந்தா முகத்தை கொத்தி போடுவேன். பண்றா. ஏங்க ரத்தம் இவ்வளவு சிவப்பா இருக்கே, இது என்ன குரூப்? எதுக்கு? பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தேவைப்படுது. நீங்க இருக்கிற இடத்து சொன்னீங்கன்னா நீங்க குடுக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களே ஆள் வச்சு அடிச்சு எடுத்துக்குவாங்க. சரி, இடைத்தேர்தல் வரும், அதுல உங்க ஆளு ஜெயிப்பான்னு எந்த நம்பிக்கையிலயா சொல்ற? ஏதோ எனக்கு தோணுச்சு சொன்னேன். நான் சொல்றேன்யா, உங்க ஆளு ஜெயிக்க மாட்டான். நிச்சயமா சொல்றேன், எங்க ஆளு ஜெயிக்கிறார். போடா இவனே, போடா மடையா. யாரடா இது ஆயுதங்கள் புழங்குற இடம். தயவு செஞ்சு இங்க சண்டை போட்டுக்காதீங்க. பெரிய டாங்கி பீரங்கி அணுக்குண்டு ஏவுகணை இதெல்லாம் புழங்குற இடம் உன் கடை. ரெண்டு கத்தி ரெண்டு கத்திரிக்கோள் வச்சுக்கிட்டு போர்க்கருவிகள் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஆயுதங்கள் புழங்குற இடமா இது? இவங்க சண்டைக்கு காரணம் நீங்க தானே. நான் என்னடா காரணம்? அரசியல் பேசக்கூடாதுன்னு போட மாட்டிட்டு நீங்க ஏன் பேசுனீங்க? நான் எப்படி அரசியல் பேசினேன்? நீங்க தானே கேட்டீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு. ஓ, அது அரசியலா? போடா மடையா. குதிரை ரேஸ் போறவங்களை கொடுத்தா யார் ஜெயிப்பான்னு கேக்குறோம். சீட்டாட போறவங்களுக்கு தான் நீ ஜெயிப்பான்னு கேக்குறோம். அது அரசியல் இவங்க நினைச்சிட்டா ஏன் தப்பா? அண்ணே, ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? என்ன? கத்தி பிடிச்சவன் கையும் சிறங்கு வந்தவன் கையும் சும்மா இருக்காதான். அது மாதிரி உங்க வாய். என் வாய் சிறங்க வந்து வாய். ஆட்டிங்கோ. ஏய், 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 நான் கத்திரி எடுத்துட்டா யாரை எப்படி வெட்டுவேன்னு சொல்ல முடியாது. ஓடி போயிருங்க. போயிருங்க. டேய். அண்ணே, எல்லாரும் போயிட்டாங்களே, இப்ப யாருக்கு யார் செய்யறது? எனக்கு நீ செய்யி, உனக்கு நான் செய்யறேன். உட்கார்றா. உட்காருடா. டெல்லி வேலை எல்லாம் எப்படி நடக்குது? ஏதோ சம்பளத்தை எல்லாம் உயர்த்திட்டாங்க போல இருக்கு. சம்பளத்தை உயர்த்திட்டாங்க, மில்லையும் இழுத்து மூடிட்டாங்க. அந்த மில்லுல வேலை செய்யறதை விட எங்கேயாச்சும் போய் சரக்கலாம். இந்தா செய். செய்ய. ஒரு தமாஷுக்கு சொன்னா கத்திக்கும் தோலுக்கு இடையில என்னையா தமாசு? இதுதான சீரியஸ். எங்க இந்த ஆளு காயப்படாம செய்ய. என்னையா இது, புது ஆள் கையில கத்திய கொடுத்து விளையாடுற? நான் அவர்கிட்ட செஞ்சுக்க மாட்டேன். பின்ன இந்த ஆளு இந்த வார்த்தை சொல்லலாமா சார்? சொன்னா அவர்கிட்ட சண்டை போடு. என்னையா வம்புக்கு இருக்கிற? நாங்க சொல்றோம் ஐயா, இந்த வேலை செய்யறதை விட ஒரு மில்லுல வேலை செய்யலாம். இந்த வேலை செய்யறதை விட ஒரு இன்ஜினியர் ஆகலாம். இந்த வேலை செய்யறதை விட ஒரு டாக்டர் ஆகலாம். இந்த வேலை செய்யறதை விட ஒரு எம்எல்ஏ ஆகலாம். இந்த வேலை செய்யறதை விட ஒரு மந்திரி ஆகலாம்னு எங்களை ஏன் வம்புக்கு இழுக்கிறீங்க? நாங்க எல்லாம் என்ன இடிச்ச வாயனுங்களா? ஏய், ஒரு மாசம் நாங்க ஸ்ட்ரைக் பண்ணா நீங்க அத்தனை பேரு நாரி போயிடுவீங்க. தாடியில ஜட பின்னி பூ வைக்கிற அளவுக்கு வந்துருவீங்க. டேய், அது பினாயிலடா. இன்னைக்கு அவன் கொஞ்சம் முடிச்சனும். ஏங்க குழந்தைக்கு கட்டிங்க சேவிங்க? என்னங்க இது? இதுவே குழந்தை, ஷேவிங் எப்படி? கட்டிங் தான். விடுங்க, அவன் பண்ணுவான். பண்றா. இல்லனே, வருங்காலத்துல எப்படி சேவிங் தானே பண்ண போகுது? அது வருங்காலத்துல பண்ணணும், இப்ப பண்ண கூடாது. இங்க பாரு, குழந்தைக்கு எல்லாம் கட்டிங் பண்ணணும்னா குழந்தைய சந்தோஷப்படுத்தணும், சிரிக்க வைக்கணும். அதான் உன் மூஞ்சிக்கு வராதே. பயங்காட்டு. ஊ ஆ. இது என்னண்ணே இப்ப பாருங்க. ஐயோ, முழுங்கிருவேன். எனக்கே பயமா இருக்கேடா. குழந்தைய முழுங்கிருக்கு போட்டிருக்க. அண்ணா லெட்டர் வந்திருக்கு. என்னென்ன லெட்டரு? இல்ல லெட்டர் வெட்ரா. அன்புள்ள தம்பிக்கு, நீ உடனே வராவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். என் மகளை உனக்கு பெண் பேசி முடிக்க உடனே வந்து சேரவும். இப்படிக்கு முத்தாய். டேய் முன்சாமி, நீ கடை பாத்துக்க. நான் உடனே ஊருக்கு போயிட்டு
2 நாள்ல வர்றேன். என்னங்க இது பாதியில விட்டுட்டு போறீங்க? வந்து செய்யறேன். 2 நாள் தானே பொறுத்துக்க. டேய் செய்டா. என்னையா இது இங்க பாதி அங்க பாதி செஞ்சிட்டு இருக்க? அப்ப நீயே செஞ்சுக்க. என்னக்கா நீ பாட்டுக்கு அடிக்கடி ஒரு லெட்டர் போட்டுற, எனக்கு கையும் ஓடல. ஏன்டா தம்பி சின்ன கண்ணு, எல்லாரும் கையும் ஓடல காலும் ஓடலன்னு தான் சொல்லுவாங்க. நீ கையும் ஓடலன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்லாம நிறுத்திட்ட. நமக்கு கை வேலை தானக்கா. காலாலயா முடி வெட்டுறேன், காலாலயா சேவிங் பண்றேன். காலு ஓடலன்னு சேர்த்து சொல்றாங்களே, அது யாரு மாமா? அது எவனோ நொண்டியா இருப்பான். அட 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 அட, 2 பேரும் இப்படி பேசிக்கிறத பாக்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருக்கு. காட்சி கண் கொள்ளாம தான் இருக்கு. நான் என்ன அங்க சும்மாவா இருக்கிறேன்? ஊர்க்கார குடும்பம் எல்லாம் என் கையில் இருக்கு. 10வது கடையில் ஒரு எருமை வேற வேலைக்கு சேர்த்திருக்கேன். அவன் ஊர்ல இருக்கிறவன் தலையெல்லாம் சேப்ப மாத்தி வெட்டி அப்ப யாரு மக யாருன்னு அடையாளம் தெரியாம அலையிறானுங்க. தம்பி கண்ணு, ராதாவை பாருப்பா, கை கொசரமா வளர்ந்துருச்சு. இவ கைக்கு ஒசரமாவா வளர்ந்திருக்கா, கைக்கு அகலமா வளர்ந்திருக்கா. அவர் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு பட்டாளத்துல போய் சேர்ந்துட்டாரு. இப்படி ஒரு பூதத்தை பெத்து வச்சிருந்தீங்கன்னா பட்டாளத்துக்கு மட்டுமா போவான், பரலோகத்துக்கே போவான். உனக்கு வேற வேலை இல்ல. தாயும் மகளும் தனியா இருக்கமேன்ட்டு போறான் வர்றவனுக்கெல்லாம் இந்த வீட்டை ஒரு மாதிரியா பாத்துட்டு போறானுங்க. யாரு? நம்ம வீட்டை. அதுவும் இந்த பீப்பாயை பார்த்து. அக்கா, பொதுமக்கள் மேல அபாண்டமா பழிய போடாத. இனிமே இவளை வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? 2 குடம் தண்ணி ஊத்தி வை, அப்பப்ப மொண்டு குடிச்சுக்கலாம். மாமா டே டே டே, 15 பவுன் நகை போடுறேன், ரொக்கமா 20,000 தர்றேன். இதெல்லாம் கொடுத்தாதான் இவளை கட்டிக்க முடியும். ரயிலுக்கு நேரமாச்சு, நான் போய் லெட்டர் போடுறேன். நல்லபடியா லெட்டர் போடு. ராதாவை நீ கட்டிக்கல, என் முடிவே வேறையா இருக்கும். இவளை நான் கட்டிக்கிட்டா என் முடிவே வேறையா இருக்கும். தம்பி டிக்கெட் ப்ளீஸ். மேடம் டிக்கெட். नहीं नहीं, टिकट नहीं டிக்கெட் இல்லைன்னு சொன்னா எப்படிமா? साहब, आई एम फ्रॉम दिल्ली साहब. मेरे माँ पिताजी எனக்கு பிடிக்காத மாப்பிளைய மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அதனால நான் ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன் சாப். मेरे पास पैसा नहीं साहब. ஏமா, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? வேணா ஒண்ணு செய்யறேன், அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுறேன், இறங்கி போயிடு. நான் உங்க டாக்டர் மாதிரி இந்த மிட் நைட்ல இறக்கி விட்டா நான் எங்க சாப் போவேன்? என்ன இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு இல்லையா சாப், ப்ளீஸ். ஏமா, இது சொந்த வண்டியா? கவர்மெண்ட் வண்டிமா. நீ டிக்கெட் இல்லாம டிராவல் பண்ணா என் உத்தியோகம் போயிடும். மரியாதை டிக்கெட் எடுத்துரு, இல்ல அந்த ஸ்டேஷன்ல கீழே இறங்கிடு. ஏயா, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? ஒரு பொண்ணு, அதுவும் நடு ராத்திரியில பாரத மாதா மாதிரி கதறா, பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்களே. உங்களுக்கு எல்லாம் இதயமே கிடையாதா? டிடி, அந்த பொண்ணுக்கு நான் டிக்கெட் எடுக்கிறேன். ஏமா, எந்த ஊருக்கு போகணும்? இந்த ட்ரெயின் கடைசியா எங்க நிக்குது? அங்க. ஓ, மலையூர் போகணுமா? நான் அங்கதான் போறேன். டிக்கெட் கொடு. இப்படி எல்லாருமே வேடிக்கை பார்க்கத்தாயா லாயக்கு. டெலிபோனு, நீ கவலைப்படாத. தேங்க் யூ. வெல்கம். இதுக்கெல்லாம் ஒரு தியாக மனப்பான்மை வேணும்மா. என் உடம்புல ஓடுறதே நேஷனல் பிளட், அதாவது தேசிய ரத்தம். நான் உட்காட்டுமா? ஏ, இங்க பாருமா, ரயில்ல உன்னை எப்படியோ காப்பாத்தி கொண்டு வந்து விட்டேன். இனிமே நீ எங்க போகணுமோ அங்க போய்க்க. உன் பேர் என்ன சொன்ன? சொப்பன சுந்தரி. சொப்பனத்துல வந்த மாதிரியே இருக்கு. வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி வீட்டை விட்டு வெளியே வர தப்புமா? சரிங்க சாப், ரொம்ப நன்றி. ட்ரெயின்ல அத்தனை பேரும் பேசாம இருந்தப்போ நீங்க தானே ஹெல்ப் பண்ணீங்க. அம்மா, நாங்க ஒரு தேசிய குடும்பம். எங்க அப்பா தேச விடுதலைக்காக எத்தனையோ வாட்டி ஜெயிலுக்கு போனவர். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? ஹேர் கட்டிங் சலூன் வச்சிருக்கேன். ஐ see. உங்களுக்கு மாசம் என்ன இன்கம், ஐ மீன் வருமானம் இருக்குன்னு கேக்குறேன். சோ வரும், அது ஏன் கேக்குற? இல்ல, எனக்கு டிக்கெட் எல்லாம் எடுத்தீங்களே, இந்த செலவெல்லாம் சரி கட்டுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி இன்கம்னு கேட்டேன். சிம்பிள் மேட்டர். ஒரு நாளைக்கு நான் பாக்கெட் மணியே 300 ரூபீஸ் வச்சுக்குவேன். உங்க டிக்கெட் மேட்டர் எனக்கு பிச்சை காசு. அப்ப புள்ளி பெரும்புள்ளி காசு கொட்டுது போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த பேக்கு கூட தங்கிட வேண்டியதுதான். என்ன யோசிக்கிற? நான் இது வரைக்கும் இந்த ஊருக்கு வந்ததில்ல, இப்பதான் முதல்ல வந்திருக்கேன். எங்க போறதுன்னு தெரியல. எங்க போறது தெரியாம தான் இங்க வரைக்கும் வந்தாங்க. இது போலீஸ்காரனை கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேட்டா, என்னால முடிஞ்சது ஒரு ராத்திரி உன்னை காப்பாத்த முடிஞ்சது, காப்பாத்திட்டேன். பட்டுமா? ஏமா அழுவுற? அத போறாரே, அவர் என்ன ரயில்ல டிக்கெட் எடுத்து கூட்டிட்டு வந்துட்டு இப்ப அம்மான்னு விட்டுட்டு போறாரு. அப்படியா? டேய், என்னடா எங்கடா ஓடுற? டேய், நில்லுடா. புரியாம என்ன அடிக்காதீங்க. எதுக்காக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிங்க, இல்ல என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு அடிங்க. இன்னும் என்னடா கேட்க வேண்டியிருக்கு? அதான் கண் கூட பாத்துட்டோமே. என்னத்தையா பாத்தீங்க? டேய், வெளியூர்ல இருந்து ஆசை காட்டி பொண்ணுல கூட்டுறது, இங்க வந்து அம்போன்னு விட்டுறது, இதானடா உங்க வேலை? ஐயோ, புரியாம இப்படித்தாயா நாட்டுல கூட்டம் கூட்டமா கூடி எதையோ செஞ்சு போடுறீங்க.
என்ன நடந்துச்சுன்னு அந்த பொண்ணுகிட்டயே கேளுங்க ஐயா. உன் மாதிரி ஆளுங்க கதையெல்லாம் நாங்க நிறைய கேட்டிருக்கோம். முதல்ல இந்த பொண்ணை கூட்டிட்டு போடா. எங்கயா போக சொல்றீங்க? அம்மா நீயாவது சொல்லுமா. குறைக்காதம்மா, நல்ல வாய். ஆட்டோ ஆட்டோல வந்து போட்டீங்களா? ஆட்டோ வாயா. பிடித்தது பிடித்தது ஏய், தெரியுமா போமா? ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கீங்க. யார் அந்த நேரத்துல லொட்டு லொட்டுன்னு இருக்கு? அண்ணே வாங்கண்ணே, முதலாளி அண்ணே, சம்பளம் கொடுக்குறண்ணே. என்னண்ணே போன காரியம் என்னாச்சு? மங்களகரமா நடந்ததா? உங்க அக்கா அம்மா சம்மதிச்சுதா? அதெல்லாம் வேணாம், லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்ப முகூர்த்தம்? முகூர்த்தம் இருக்கட்டு. ஒரு முக்கியமான விஷயம், ட்ரெயின்ல ஒரு பொண்ணை பார்த்தேன், டெல்லி டூரிஸ்ட். ஒரு வித்தியாசமா தெரிஞ்சது, காப்பாத்தி கூட்டி வந்திருக்கேன். எங்கண்ணே? வெளியில் நிக்க வச்சிருக்கேன். என்னண்ணே உங்க தகுதிக்கெல்லாம் வெளியே நிக்க வைக்கலாமா? என்ன தகுதி? வெளியில் இருக்கிறவங்க உள்ள கூப்பிடுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணுமா? என்ன இருந்தாலும் நீங்க முதலாளி. என்ன முதலாளி? 3 கத்திரிக்கோல் 2 சீப்பு வச்சிருந்தா நான் முதலாளியா? சும்மா இருடா. ஏய் உள்ள வா. ஓ வாட் யூ பியூட்டி. என்னடா உச்சு கொட்டுற? இவ என்ன நாயா? அண்ணே இந்த பொண்ணு மூக்கு முழியுமா? மகாலட்சுமி மாதிரியா இருக்கு. अब भैया ये छोटा कौन है? என்ன இருக்குது? சோடா போய் கொண்டு வாடாங்குது. नहीं ये लड़का कौन है? கடுக்கா கிடைச்சா கொண்டு வாடாங்குது. नहीं नहीं இந்த பையன் யாருன்னு ஏய், கேக்குறேன். இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்படிதான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் லொல்லு பண்றாங்க. இவன் நம்ம சர்வன்ட், अच्छा சிப்பந்தி, ஆஹா. வேலைக்காரன், ஆ. மசுரலி கொட்டுறவன். அண்ணே, ஆச்சா. என்னண்ணே இது டைப் டைப்பா சொல்லிக்கிட்டு? தலையெல்லாம் கரல் கரலா வச்சிருக்கிறியே, ஒன்ன ஓனர்னு நினைச்சிடுச்சுன்னா? अब भैया ओ बेटा जिस देश में गंगा बहती है हाथी मेरा साथी जनक जनक बाइल बजे एक तुझे क्या लिया? என்னண்ணே இது? இதெல்லாம் இந்தியில கவிதை போல் இருக்கு. இதெல்லாம் நமக்கு புரியுமா? இதுக்கெல்லாம் பின்னால் இருக்கிற அர்த்தம். அண்ணே இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு ஒரு தீட்டி தீட்டி அள்ளி போடுங்க. என்ன சலூன் லெவல்லே சொல்லிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிக்கங்கண்ணே. டேய் அது டெல்லிடா. டெல்லியா தானே? டெல்லியோட தான் சம்பந்தம் வச்சுக்கிறணும். இது ரொம்ப பேருக்கு புரியல, எனக்கு புரியுது. டேய் அது ராயல் ஃபேமிலி, திருப்பி அனுப்புறதா மரியாதை. नहीं नहीं दिल्ली में वापस नहीं நான் தமிழ்நாட்டுல தான் இருப்பேன். இந்தி ஒழிகங்கறாங்க, டெல்லி பொண்ணு தமிழ்நாட்டுல இருக்கறேங்குது. அண்ணே டெல்லியே தமிழ்நாட்டை விரும்புது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கண்ணே. அதுக்கு இல்லடா, எங்க அக்கா மகளை கட்டிக்கிறேன்னு நான் வாக்கு வேற கொடுத்துட்டேன். அதை வேணா நான் கட்டிக்கிறேன்னே. நான் உங்கால் தானே. ஓ நீ நம்மாளா? ஏண்டா இத நான் கட்டிக்கிட்டா பின்னால ஏதாவது பிரச்சனை வருமா? வராதுண்ணே. இது நம்மால் படத்துல கூட கிளைமேக்ஸ்ல சரியா போச்சு. நீ எங்க அக்கா மகளை கட்டிட்டீன்னா 25,000 ரூபாய் பணம் தர்றேன், 15 பவுனுக்கு நகை போட சொல்றேன், இந்த கடையவே உன் பேருக்கு எழுதி வச்சிடுறேன். அண்ணே கடையை என் பேருக்கு எழுதி வைக்க போறீங்களா? தேச்சி இது ராயல் லுக்குடா. இது கூட நான் அட்டாச்மெண்ட் வச்சிட்டதுக்கு அப்புறம் இந்த கத்தி கத்திரிக்கோல் எல்லாம் தொட்டு அசிங்க இல்லையா? உங்க விருப்பம் எதுவோ அப்படி செய்யுங்கண்ணே. ஏய் தம்பி நீ ரொம்ப குறுகற நீ. டேய் டேய் முன்சாமி ஏன்டா அல்ற? அண்ணே அனாதையா வந்த எனக்கு கடையும் கொடுத்து உங்க அக்கா மகளையும் எனக்கு கட்டி கொடுத்து நீங்க வீட்டோட டெல்லிக்கு மாப்பிளையா போறீங்க. டேய் அதனால என்னடா நான் டெல்லிக்கு மாப்பிளையா போறேனே, அந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான சொத்து. பிளைட் டிக்கெட் 1500 ரூபாய். 1500 ரூபாய்ங்கிறது அவங்க வீட்டுக்கு சாதாரண காசு. அவங்க வீட்டு கொல்லப்புறத்துல இந்த 1500 ரூபாய் வேலைக்காரி தூக்கி விளையாடுவாடா. ஒரு நாளைக்கு 2 தடவை பிளைட்ல வந்து போவேன். உங்களுக்கு சிம்பிள்ண்ணே, எனக்கு பெருசு இல்லையா? அதனால தான் நான் வந்து பாக்குறேன்னு சொல்றேன். அண்ணே ஒரு சின்ன என்னடா உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு தான். எனக்கா? ஆமாண்ணே. சரி வை. வாங்க இந்தாங்கண்ணே. ஏண்டா நீ சாப்பிடல? அது வந்து உங்க முன்னாடி. ஏன் முன்னாடி சாப்பிட்டா போதை வராதா? நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. முதலாளி சாப்பிட்டாலும் போதை வரும், தொழிலாளி சாப்பிட்டாலும் போதை வரும், எதிர்கட்சிக்காரன் சாப்பிட்டாலும் போதை வரும், ஆளுங்கட்சிக்காரன் சாப்பிட்டாலும் போதை வரும். ஆடுறா கிளாஸ் எடுத்துட்டு வா. இந்தாங்கண்ணே. அதுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்ட? ஆமாண்ணே. போதுண்ணே. ஏன் நிக்கிற? உங்க முன்னாடி. பின்னாடி சாப்பிடு. என்ன சாப்பிட்டேன். ஏன் நிக்கிற? உங்க முன்னாடி. பின்னாடியே சாப்பிடு. என்ன சாப்பிட்டேன் அண்ணே. ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? இந்தாங்க. என்னது? பத்திரம்ண்ணே. நீங்க டெல்லிக்கு போறீங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அடைய கொடுத்துருக்கீங்க. ஒரு சின்ன கையெழுத்து போடுங்கண்ணே. பேனா கொடு. நாயே எச்சிக்கல எச்சிக்கல. எனக்கு தெரியும்டா, நீ பார்ட்டி வைக்கும் போது அரை பாட்டில் பிராந்திய கொடுத்து ஒரு பத்திரத்திலேயே கையெழுத்து வாங்கிட்டேன். இல்ல இது அப்பவே கேட்டிருந்தா போட்டு தொலைச்சு போறா நாய. நீயாச்சு உன் கடையாச்சு. என் லெவலே வேறடா. நான் டெல்லி போடா போடா.
அப்பா என்னை விட்டு ஒரு பெரிய பாரமே குறைஞ்சிருச்சு. எங்க அக்கா மகளுக்கு இவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. இவனும் குண்டு அவளும் குண்டு. எருமைக்கு எருமை சரியா போச்சு. கல்யாணத்துக்கு நீங்க என்ன செலவு பண்ணீங்க? நான் ஒரு காரணம் செலவு பண்ணல. எல்லா செலவும் எங்க அக்காவுக்கு தான். கடைய கொடுத்துட்டீங்க? இதையும் கொடுக்கலன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்களே. அப்ப உங்களுக்குன்னு என்ன வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கேன்னா வச்சிருக்கேன். என்னது? அந்த பொட்டி எடு. எடுத்துட்டேன். இந்தா சாவி தெற. திறந்துட்டேன். நகை. பின்ன என்ன இது புகையா? என்ன இடிச்சு வாய் நினைச்சிட்டியா? அவ்வளவையும் பணமாவும் நகையாவும் மாத்தி வச்சுட்டேன். கடை ஒரு நீசன்ஸ் பிடிச்ச இடம், பல டைப்பான ஆட்கள் வர்ற இடம். அதனாலதான் அதை அந்த எருமைக்கே எழுதி வச்சுட்டேன். உங்களை நான் என்னமோன்னு நினைச்சேன். எப்படி இவன் ஒரு மடைய மண்டு ஜடம்னு நினைச்சியா? புரிஞ்சுகிட்டா சரிதான். இப்ப எப்படி? பிரமாதம். நோ டச். கையெடு. ஒரு அடி தள்ளி உட்காரு. நான் அந்த டைப்பான ஆள் இல்ல. ரிப்பனை பார்த்தோன்னே பின்னால வர்றவில்ல. நமக்குன்னு 10 பேருக்கு முன்னால உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி எனக்கு நீ உனக்கு நான், எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு என்னைக்கு முடிவாகுதோ அன்னைக்கு தான் உன்னை டச்சே பண்ணுவேன். அது வரைக்கும் வெளியில போ. என்ன இப்பவே போயிடு சொல்றீங்களா? சேச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருன்னு சொல்றேன். சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ கீழே படு, நான் மேல படுத்துக்கிறேன். கீழே டவுன் டவுன், நான் பெட்ல படுத்துக்கிறேன். பொட்டி க்ளோஸ் பண்ணி உள்ள வை. உனக்கு எனக்கு தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம். யோ 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 யோ, ஒரு கூட திராட்சை, ஒரு கூட ஆப்பிள், ஒரு குடம் பால், ஒரு தட்டு சப்பாத்தி, ஒரு தாறு வாழைப்பழம், ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு. முதலருவுக்கே இப்படின்னா இந்த காலம்புறம் வாழ்க்கை நடத்தணுமே எப்படி? சும்மாவா? 20,000 ரூபாய் பணம் கொடுத்து நகைப்பட்டில கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. போட்டா இப்படி எதிங்கிறது? எங்க மாமா கடை வேற எழுதி வச்சாருல்ல? ஆமா, பெரிய 5 ஸ்டார் எழுதி கொடுத்தாரு. இந்த நாட்டையே எழுதி வச்சாலும் ஒன்ன வச்சு தீனு போட முடியாது. வரதட்சணை கேட்டு வாங்குனீங்கல்ல, அப்ப போட்டுதான் தீரணும். உன் மாமன் பணத்தை காட்டி என்ன மோசம் பண்ணிட்டாரு. ஒன்ன வச்சு தீனு போடுறது ஒண்ணுதான், ஒரு யானையை வச்சு தீனு போடுறது ஒண்ணுதான். எங்க வீட்ல மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வாழைத்தோப்பு, பன்னி பண்ணை இவ்வளவு எனக்காக எங்க அம்மா வச்சிருக்காங்க. எத்தனை பண்ண வச்சாலும் உனக்கு பத்தாது. பண்ணி விடுங்க, என்ன அணைங்க. ஆமா, அணைக்கிற அளவுக்கா இருக்க? அடையாற ஆலமரம் மாதிரியா இருக்க? சுத்தி சுத்தி ஓடியார வேண்டியதான். ஐயோ, காப்பாத்துங்க. சுந்தரி கண்ணு, சுந்தரி கண்ணு, என்ன கேட்காமலே இடுப்பு இருக்கிற வேட்டியெல்லாம் அவுத்து துவைக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்படி ஒரு பொண்ணு உலகத்துல எவனுக்குமே கிடைக்காது. புருஷன் பொண்டாட்டிக்கு புடவை துவைக்கிற இந்த காலத்துல நான் இவளுக்கு தாலியே கட்டல. புருஷன் சேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யறாளே, இவதான் பொம்பளை. சுந்தரி கண்ணு, சுந்தரி கண்ணு, இப்ப சுத்தம் எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துட்டு போயிட்டா. தலகாணி கூட எடுத்துட்டு போயிட்டா. களவாணி பய மகா. ஐயோ, அந்த காலத்து எட்டனா நான் ரொம்ப நாளா வச்சிருந்தா அதையும் அடிச்சிட்டு போயிட்டாளா? இந்த சிகப்பு நாயை நம்பி அந்த எருமைக்கு நான் கடை வேற எழுதி கொடுத்துட்டேன். இப்ப நான் வெளியில போனா சிங்கிள் டீ கூட குடிக்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிருக்கேன். ஸ்கேல். Sir. Next. Home. Huh? Distillery water? என்னது? ஒரு தடவை குடிச்சா அப்புறம் குடிக்க மாட்டேன்னு தெரியும்ல? டிசீஸ் வந்துராது? நான்சென்ஸ். ஓமேன், புதுசா கொண்டு வா. தம்பி, இங்கே கேட்ட குரலா இருக்கு. ஓ, யூ. நான் தான்ப்பா உன் பொண்டாட்டிக்கு மாமன். யூ. யூ தான். அந்த பொண்ணு டெல்லி சரியில்லடா. அத நான் விவரமா அப்புறம் சொல்றேன். இப்போ உன் கடையில ஏதாவது வேலை போட்டு கூட. ஐ அம் சோ சாரி. நான் டிப்ளமோ படிச்சவங்க எல்லாம் வேலைக்கு வச்சுட்டேன். இங்க கூட்டுற வேலை ஒண்ணு இருக்கு. அந்த பையனை சீக்கிரம் எடுக்க முடியாது. ஏன்னா அவன் யூனியன்ல இருக்கான். நீங்க வேற இடத்துல. ஆமா, இப்ப நீ வேலை கொடுத்தா கூட நான் செய்ய முடியாது. ஏன்? ஏன்னா எல்லாருக்கும் பெருவியாதி. பக்கத்து தியேட்டர்ல ரத்த கண்ணீர் படம் ஓடுது. எல்லாரும் லைனா நின்னு பாத்துங்கடா. ஃபோர்.
பாவம் ஒரு காலத்துல சாப்பு நடத்தினவரு இப்ப மரத்தடிக்கே வந்துட்டாரு. ரயில்ல வந்த திருட்டு பொண்ணு ஏமாறலன்னா உனக்கு ஏயா இந்த கதி? பெண்ணுன்னா பேய் இறங்கும்பாங்க, நான் கொஞ்சம் அதிகமாவே இறங்கிட்டேன். வேலை செய்ய விடுங்கய்யா. இந்தியாவுல புத்தி சொல்றவங்க தான் ஜாஸ்தி, உதவி செய்யறதுக்கு ஆளே இல்ல. சே, 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 சே. நம்ம தொழில்ல சில பேருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தியே வராது. இந்த மரத்தடி, வாய்க்கா வரப்பு, பாலத்து கீழே இதெல்லாம் பொதுமக்களுக்கு டிசீஸ் வராது. அறிவு கட்ட முண்டம். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும். வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும்? அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும். நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அது வாலாட்டிட்டு தான் இருக்கும். ஆட்டும்னு தெரியுமல்ல, வாரை வெட்டிட்டு உட்கார வைக்க வேண்டியதானே. அப்புறம் ஏன்டா நடுவீட்டுல கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க? என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறது? அது இப்ப தெரிஞ்சு என்ன செய்ய போகுது? கழுதை எந்த நூற்றாண்டுல உண்டானது? கற்பூரம் ஒரு கெமிக்கல், இப்போ உண்டானது. ரெண்டையும் ஏன்டா கம்பேர் பண்ணி பேசுறீங்க? பரமரத்து கீழே உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் பாக்குறவங்க கல்லுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமல்ல. அப்புறம் நான் அதை ஏன்டா பரமரத்து கீழே வச்சு குடிக்கிறீங்க? பக்கத்து தெருவில் வச்சு குடிக்க வேண்டியதானே. யார் அவன்? கார்பரேஷன். அண்ணே நீங்களா? டேய், எங்க அக்கா பொண்ண கட்டவனாச்சேன்னு பாக்குறேன். இல்ல கையையும் காலையும் கட்டி போட்டு உலக்கி எடுத்து பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுவேன். எப்பா, ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டம் வேணாலும் வரலாம், இப்படி ஒரு கஷ்டத்தை தாங்கிக்க முடியுமா? இந்த பீப்பாயை பின்னால வச்சுட்டு எத்தனை நாளைக்கு உருட்டிட்டு திரிவேன்? எப்பா, நான் தப்புச்சேன்டா. மாமா டாடா. ஆமா, நான் ப்ரொடியூசரு. மாமா டாட்டா, அப்பா டாட்டா, தாத்தா டாட்டா, டைட்டிலே சொல்லு. போடி. ஏய் வாடாங்க. நான் எல்லாம் கடையில் நின்றுட்டு வேலை செஞ்ச பழக்கம், உட்கார்ந்து வேலை செஞ்ச பழக்கம் இல்ல. நடந்துகிட்டே இரு. என்ன புடவை இவ்வளவு மசூர் வச்சிருக்க நீ? ஏய், எதிரியோட ஆளு ஒன்னா சேர்ந்து எங்கயா போறீங்க? எதிரியாளா இருந்தா கூட முடி வெட்டுறதுல ஒன்னா சேர்ந்துக்கலாமேன்னு தான். நீங்க எல்லாம் அங்கதான் ஒன்னா சேருவீங்க. வாங்க வெட்டி விடுறேன். நாங்க முனிசில வெட்டிக்கிறோம். யார் அது முனிசு? உங்க கடையை வாங்கினாரு அவர்தான். ஓ, அந்த சென பண்ணி இப்ப முனிஸ் ஆயிடுச்சா? ஆஹா, என்னமா அளந்து முடி வெட்டாரு தெரியுமா? அளக்குற அளவுக்கு இந்த மண்டையில என்னையா இருக்கு? சேவிங்னா சேவிங், அப்படி ஒரு சேவிங். அவன் கன்னத்துல சோப்பு போடும்போது பசுமாடு தன் கண்ணு குட்டிய நாக்கால நக்கிற மாதிரி ஒரு சுகம். வா, நானும் நாக்காலேயே நக்கி சேவ் பண்றேன். வேணாம், நாங்க முனிசுக்கே போறோம். கடைசியா அவங்கிட்ட எப்ப சேவ் பண்ணிட்டீங்க? போன மாசம் முடி வெட்டிக்கிட்டேன். நான் போன வாரம் ஷேவிங் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதானே? 4 நாளைக்கு முன்னால அவன் கடப்பக்கம் போகலையே. இல்லையே. சரி போங்க. எங்க போங்க ஐயா. அட விஷயத்தை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். என்னத்த சொல்றது? போய் பார்த்தா தானே தெரியும். போங்க ஐயா. அட சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்க வேணாமா? லேசா அவனுக்கு பைத்தியமா? 4 நாளைக்கு முன்னால சேவிங் பண்ண வந்த ஒரு ஆளை இப்படி கிராஸ்ல இந்த இடத்துல அறுத்துட்டான். ஏன்னு தான் அந்த ஆளு கேட்டிருக்கான். என்னமோ அறுக்கணும் போல தோணுச்சு, அறுத்துட்டேன் இருக்கான். ஏன் பைத்தியம் பிடிச்சது? பணம் 4 அணாவுக்கு 8 அணாவுக்கு திருப்பதியிலும் பழனியிலும் மொட்டை அடிச்சிட்டு இருந்த பையன் இவ்வளவு ஊண்டு மூளை மொத்த பணத்தை பார்த்தோன்னா பைத்தியம் முடிச்சிருச்சு. முனிஸ் வருமானத்தை பாதிக்க வைக்கணுங்கிறதுக்காக இவர் பொய்யா விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் போய் பார்த்து வருவோம். ஏய் மண்டை, இந்தா கண்ணாடி, மூஞ்சியை நல்லா ஒரு தடவை பாத்துக்க. திரும்பி வரும்போது நீ இந்த மூஞ்சியோட வரவே மாட்டேன். அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு வா. ஏய், குத்திருவேன், அடிச்சிருவேன். இது வரைக்கும் நான் 4 பேரை முழுங்கிருக்கேன். ஏதாவது சேட்டை பண்ணுன உங்க அப்பா அம்மாவுக்கு நீ மகனா இருக்க மாட்டேன். சின்ன கண்ணு சொன்னது கரெக்ட், அப்படியே இருக்கு. இந்த கடைக்கு முடி வெட்டவோ சேவிங் பண்ணவோ யாரும் வரப்படாது. இது விஷயமா நம்ம 2 பேரும் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். என்னாச்சு நம்ம கடைக்கு? ஒரு வயலையும் காணோம். ஏதாவது முடி வெட்டக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்களா? வேலைக்கார பயில கூட வரலையே. அண்ணே, அண்ணே, இந்த குரலை இதுக்கு முன்னால் நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேன். நான் தானே முனிசாமி. நீங்க கூட செல்லம்மா பேரிக்கா தலையான்னு சொல்லுவீங்க. நான் முத உங்க கடையில சேர்ந்தப்ப இதே பனியன், இதே டிராயர், இதே மூட்டையோட வந்தேன். நீங்க கூட என் கடைக்கு வேலை கேட்டு வந்தீங்க. நான் டிப்ளமோ படிச்சவளை வச்சுட்டேன். ஞாபகம் இல்ல அண்ணே? ஞாபகம் இல்ல. இன்னொன்னு சொல்றேன், உங்க அக்கா மேல நான் கட்டிக்கிட்டேனே. வாய மூடுறா. எங்க அக்கா மேல கட்டிருந்தா உன்னை நான் அடையாளம் வச்சுக்கணுமா? இந்த கையில எல்லாம் பெரிய வியாதி வந்திருந்தா அதெல்லாம் என்னாச்சு? அது பெருவியாதி இல்லண்ணே. பின்ன சிறு வியாதியா? கையில கிளவுஸ், கால்ல சூண்ணே. காலில் தான்டா ஷூ போடுவாங்க.
என்ன கயித்துல கட்டி காதலியா தொங்க விடுவாங்க. இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. என்னங்கடா உங்க ஆட்டம்? ஒரு 10 ரூபாய் வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. கைக்கு கிளவுஸ், காலுக்கு ஷூவு, கண்ணுக்கு கண்ணாடி, பிசிலரி வாட்டர், ஒரே நம்பர்ல 3 காரு. 10 ரூபாய்க்கு 10 பேருக்கு புத்தி சொல்றது. அந்த 10 ரூபாய் தீர்ந்த உடனே என்ன குடிச்ச நாய் மாதிரி அதே 10 பேர்கிட்ட பிச்சை எடுக்கிறது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. டேய், எப்போ ஒரே மாதிரி இருங்கடா. இவ லெவலுக்கெல்லாம் இதை செய்யறாங்க. ஐ அம் சாரி. எங்க சாரு? ஓ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தமிழ்ல மன்னிச்சுக்கங்கன்னு அர்த்தம். இப்ப நான் உதைச்சது தமிழ்ல இல்ல, ஹிந்தில. ஆமா, கடை என்னாச்சு? பல மாசமா வாடகை கட்ட முடியாம வீட்டுக்காரர் திரும்பி எடுத்துக்கிட்டாருன்னு. எங்க அக்கா பொண்ணு என்னன்னா தீனி போட வழி இல்ல, திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அவளுக்கு தீனி போடுறதுன்னு சாதாரண விஷயமாடா. தஞ்சாவூர்ல நெல்லு விளையிறது 50 ஏக்கர் நிலம், பஞ்சாப்ல கோதுமை விளையிற நிலம் 50 ஏக்கர், கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, இத்தனையும் வேணுமே. அவளுக்கு தீனி போட முடியாம பெத்த அப்பனே வீட்டை விட்டு ஓடிட்டானடா. இவ்வளவு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை என் மேல ஏவி விடலாமா? ஏவி விடுறதுக்கா வேணும் குட்டிச்சாத்தானா? நீ எல்லாம் நான் கட்டிக்கிறேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன வேலையில சேர்த்துக்குங்க. ஐயோ வேண்டாம்ப்பா. இது மரத்தடி, நியூசன்ஸ், பப்ளிக் டிசிசி வரும். இது நான் சொன்ன வார்த்தையாச்சே. அதேதான். இனிமே சொல்ல மாட்டேன்னு என்ன வேலையை சேர்த்துக்குங்க. சின்ன கண்ணு பாவமா இருக்குப்பா, சேர்த்துக்க, கதற விடாத. பேசுனா காதை வெட்டிடுவேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா தான் தொழில் நல்லா இருக்கும்பா. அத இந்த நாய் கிட்ட சொல்லுங்க. யாராவது 50 பைசா கண்ணில் காட்டினா அப்படியே ஓடி போயிடுவான். இனிமே ஓட மாட்டேனே, கத்திரி கொடுக்கண்ணே. விடுறா கத்திரிய. 1 மணி நேரமா வெட்டுறேன், வெட்ட முளைச்சிக்கிட்டே இருக்குது. அதை நான் பாத்துக்கிறேன்.